திருக்குறள். பால் அறத்துப்பால். இயல்கள் பா இரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள்கள் 31 முதல் 40 வரை. இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 31. பால் அறத்துப்பால். இயல்கள் பா இரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். சிறப்புயினும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு. ஆக்கம் எவனோ உயிர்க்கு. விளக்கம். அறம் 4 பேர் முன் நமக்கு மேன்மையை தரும், நல்ல செல்வத்தையும் கொடுக்கும். இத்தகைய அறத்தை காட்டிலும் மேன்மையானது நமக்கு உண்டா? இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 32. பால் அறத்துப்பால். இயல்கள் பாயிரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை, மறத்தலின் ஊங்கில்லை கேடு. விளக்கம். நன்மைகளின் விளைநிலமாக இருக்கும் அறத்தைப் போல் ஒருவருடைய வாழ்க்கைக்கு ஆக்கம் தரக்கூடியது எதுவுமில்லை. அந்த அறத்தை மறப்பதை விட தீமையானதும் வேறில்லை. இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 33. பால் அறத்துப்பால். இயல்கள் பாயிரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாய் எல்லான் செயல். விளக்கம். செய்யக்கூடிய செயல்கள் எவை ஆயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலேயே செய்யப்பட வேண்டும். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 34. பால் அறத்துப்பால். இயல்கள் பாயிரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. விளக்கம். ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவானாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத் தன்மை உடையவை. இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 35. பால் அறத்துப்பால். இயல்கள் பா இரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் 4 இழுக்கா இயன்றது அறம். விளக்கம். பொறாமை, பேராசை, பொங்கும் கோபம், புண்படுத்தும் சொல் ஆகிய இந்த 4 அறவழிக்கு பொருந்தாதவைகளாகும். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 36. பால் அறத்துப்பால். இயல்கள் பாயிரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது, பொன்றுங்கால் பொன்றாத்து துணை. விளக்கம். முதுமையில் செய்யலாம் என எண்ணாமல் இப்போதே அறத்தைச் செய்க. அந்த அறம் நாம் அழியும்போதுதான் அழியாமல் நமக்கு துணையாகும். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 37. பால் அறத்துப்பால். இயல்கள் பாயிரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. விளக்கம். அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள். தீய வழிக்குத் தங்களை ஆட்படுத்திக் கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கிச் சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 38. பால் அறத்துப்பால். இயல்கள் பாயிரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன், வாழ்நாள் வழியடைக்கும் கல். விளக்கம். பயனற்றதாக ஒரு நாள் கூட கழிந்து போகாமல் தொடர்ந்து நற்செயல்களில் ஈடுபடுபவருக்கு வாழ்க்கை பாதையை சீராக்கி அமைத்துத் தரும் கல்லாக அந்த நற்செயல்களே விளங்கும். இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 39. பால் அறத்துப்பால். இயல்கள் பாயிரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம், புறத்த புகழும் இல. விளக்கம். தூய்மையான நெஞ்சுடன் நடத்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும். அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது, இன்பமும் ஆகாது. இன்று ஒரு திருக்குறள். குறள் எண் 40. பால் அறத்துப்பால். இயல்கள் பாயிரவியல். அதிகாரம் அரண் வலியுறுத்தல். செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு,
உயர்பாலதோறும் பழி. விளக்கம்: ஒருவன் செய்யத்தக்கது அறமே, விட்டுவிடத்தக்கவை தீய செயல்களே.